Video sponsored by BuyMode e-shopping ஆன்லைன் மொபைல் ஆப். பைமோட்டில் நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பைமோட்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப தரமான பொருட்கள், நம்ம மளிகை பொருட்கள் அனைத்துமே நம்ம பைமோட்டில் கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம சேனலோட பேர் ஸ்ருதிஷா ஃபேஷன்ஸ். இதில் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா கட்டிங் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி போடலான்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி போட்டுட்ருக்கேன். இது கண்டிப்பாக பேசிக்காக உள்ள மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். தயவு செஞ்சு நல்லா கற்றுக்கிட்டவங்க கோச்சிக்கிறாதீங்க. ஏன்னா ப்ளவுஸ் கட்டிங் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. ஏன்னா ப்ளவுஸ் மட்டும் அளவு வச்சு இன்ச் கணக்கெலாம் வேண்டாங்க. எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து எனக்கு டைம் இருக்கிற நேரம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்கலாம். எனக்கு ஒருத்தவங்க ப்ளவுஸு ஃபஸ்ட் டைமாக தைக்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகவே மறுபடியும் ஒரு 7 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ராவே என்கிட்ட கொடுத்தாங்க. இதை நீங்களே தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சரி, ஓகே, நம்ம கட்டிங்க்கு போகலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் பாருங்களேன். இவங்க போட்டிருக்கிறது நேர் கட்டிங். இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு இதே அளவு வச்சு எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு நீளம் என்ன அளவு அப்படிங்கிறத நம்ம அளவு குறிக்க போகிறோம். கீழே 1 இன்ச், அதாவது மடித்து தைக்கிறதுக்காக இடம் விட்டுட்டு மறுபடியும் மேலே 1/2 இன்ச் நம்ம இடம் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணி ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இடுப்பு கீழே அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் அளவு வைங்க. அளவு வச்சுட்டு அதை விட 1 இன்ச் அதிகமாகவே, ஏன்னா நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அக்குள் சைடு என்ன அளவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். அக்குள் சைடு நம்ம கீழே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துலேருந்து நம்ம கை ஜாயிண்டிங் உள்ள இடம், அதாவது கீழே 1 இன்ச் நம்ம எப்பவும் போல் இடம் விட்டுட்டு மேலே தையல் விட்டுருக்கிறதுக்கும் அதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்க போகிறோம். போட்டாச்சா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு அளவு என்ன அளவு அப்படிங்கிறத வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பேக் சைடு டிசைன் பார்த்திங்கன்னா நெக்கினுடைய அகலம் நம்ம அதே மாதிரியே வச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம கரெக்டாக கொண்டு வரதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இது ஒரு பானா வடிவில் நம்ம கோடு மாதிரி போட்டு நம்ம அந்த நெக்கினுடைய டிசைனை நம்ம வளைச்சி நீட்டாக அழகாக மார்க் பண்ணிக்கலாம். இது அகலமாக கேட்குறவங்களுக்கு ஒரு மாடலாகவும், இல்லை எனக்கு லென்த் ஓரளவு கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்களுக்காகவும் நம்ம அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும். எனக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஷோல்ட்ரு மார்க் பண்ண போகும்போது, அதாவது மறுபடியும் ப்ளவுஸை மட்டுமே வச்சு நம்ம அளவு கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் அதை கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரை அக்குள் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது அதிலேருந்து இதை நம்ம போட்டு இந்த அக்குளையும் இந்த இதையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு கட்டை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. அதில் இருந்து என்னையை பொறுத்த மட்டும் ஒரு 1/2 இன்ச் 1.25 வச்சா கரெக்டாக வரும். ஏன்னா சில சைடு பேக்கில் தைக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு லேடிஸ்க்கெலாம் பார்த்தா ப்ளவுஸ் டிசைன் அந்த பின்னாடி பேக் சைடு தூக்கி இருக்கும். 1.25 கொடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும். அதை மார்க் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம அவசரம் இல்லாமல் நிதானமாக கட் பண்ணுங்கள்.
நம்ம கட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கட்டிங் நம்ம துணியை கண்டமேனிக்கு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கட்டிங் மாறும், ஸ்டிச்சிங் மாறும், ப்ளவுஸ் அளவு நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். பொறுமையாக ரொம்ப நிதானமாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைட் டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணியாச்சு. பேக் பீஸு கட் பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து முன் பீஸ், அதாவது நமக்கு முன்னாடி வந்து என்ன அளவு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு ப்ளவுஸ்லேருந்து நம்ம வச்சு பார்க்க போகிறோம். அதாவது மேலேருந்து நம்ம அந்த தையல்லேருந்து பிடிங்க. அதே மாதிரி கீழே வந்து அவங்க டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு துணியை வந்து இழுக்கக்கூடாது. ஓரளவுக்கு தான் பிடிக்கணும். ரொம்ப இழுத்தீங்கன்னா அவங்க வந்து 13 வச்சுருந்தாங்கன்னா 14 நமக்கு காட்டும். அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ அவங்க என்ன அளவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அவங்க வந்து 13 வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மடிச்சுக்கிடலாம். மடிச்சுட்டு இதை வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து கை அளவை கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கையளவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன் பீஸ் கட் பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் துணி என்ன லென்த் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால இப்போ வந்து கை பீஸு மறுபடியும் நான் சொல்கிறேன், துணியை வந்து கரெக்டாக போடணும். சின்ன சுருக்கமோ மடிப்போ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, கரெக்டாக நம்ம மடித்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை கரெக்ஷன் பார்த்துருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், பேசிக்காக உள்ளவங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கை டிசைன் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அது ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே நல்லா கரெக்டாக நம்ம வந்து வச்சு தையல் வச்சுருக்கிறதுக்கும் அரை இன்ச்சு விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா தையலுக்கான நீளம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கை மார்க் வந்து கரெக்டாக இதையும் அதையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இனி அடுத்த வீடியோவில் கை மார்க் பண்ணுறது எப்படி இன்னும் வந்து தெளிவாக அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே கை மட்டுமே அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ஒரு சிலர் மாதிரி கை தூக்குறதோ வைக்கிறதோ இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து முன் பீஸ் அளவு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இவங்க வந்து நேர் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்சது நேர் கட்டிங்னு என்ன சொல்லிட்டாங்க, கிராஸ் கட்டிங் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ நேர் கட்டிங் போடுறோம். இதே கிராஸ் கட்டிங் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். நான் நிறைய பேர்த்துக்கு அவங்க நேர் கட்டிங் போட்டிருந்தாலுமே வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டு கொடுப்பேன். பட் இவங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இல்லைங்க எனக்கு கிராஸ் கட்டிங் வேணாம், எனக்கு நேர் கட்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து அப்படியே நம்ம போட்டு மார்க் மட்டும்தான் பண்ண போகிறேங்க. மார்க் பண்ணி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது ஷோல்டர் வந்து நம்ம பின்னாடி வந்து நீளம் வந்து நெக்கோட நீளம் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். அதனால அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பொதுவாகவே எல்லாத்துக்குமே 6 இன்ச் அப்படிங்கிறது வந்து முன்னாடி லேடிஸ்க்கு நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு அந்த அந்த நீளம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த அளவே போதும் மேக்ஸிமம். ஏன்னா அதை விட ஜாஸ்தி போட மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக வேணால் சில பேர் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 6 வைக்க போகும்போது எல்லாருமே முன்னாடி நெக் கரெக்டாக இருக்குங்க, எனக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது, ரொம்ப இறக்கமாக இல்லை ரொம்ப ஏற்றி இல்லைன்னு சொன்னனால நான் மேக்ஸிமம் வைக்கிறது 6 தான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் அளவு வச்சு பார்த்தா அவங்களும் கரெக்டாக அந்த 6 தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? 6 இன்ச் நீளம் தான் வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து நெக்கை வந்து லைட்டாக வளைச்சி விட்டு நீட்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த நெக்கு வந்து முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ அதுக்கடுத்து முன் பீஸ் வந்து நம்ம வந்து மார்க் குறிக்க போகிறோம். இப்போ தையலுக்கு இடம் விட்டுட்டோம். கீழ் தையலுக்கும் 1/2 இன்ச் இடம் விட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஷோல்டர் சைட்லேருந்து நம்ம வந்து அளவு வச்சு பார்க்க போகிறோம். அதுவும் அதே தான். 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் கீழே ப்ளவுஸ் அளவு மட்டுமே வச்சு நம்ம மார்க் பண்ணி இதையும் அதையும் வந்து ஒரு போர்டு மாதிரி நம்ம வந்து வளைச்சி, அதாவது நம்ம 13 இன்ச் வந்து நீளம் கொடுத்துருந்தோம், அந்த இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம்.
அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து ஷோல்டரில் வந்து சில பேத்துக்கு அதாவது ரொம்ப இழுத்து லூஸ் கொடுக்கும் இல்லையா? அதனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டும் பொழுது கரெக்டாக வரும். அதனால நான் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணேன். இப்போ அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு துணியை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த இடத்துக்குலாம் துணியை அங்கேருந்து பக்கம் வந்து திருப்பாமல் உங்களுக்கு எப்படி கரெக்டாக வந்து இது பண்ணணுமோ அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்கள். இது வந்து துணி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தோதாக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு நான் கட்டிங் தெரிஞ்சனால நான் வந்து கொஞ்சம் ப்ளவுஸை மாற்றி திருப்பி போட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ளவுஸ் எந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கே போய் கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தைக்க நமக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நம்ம கரெக்டாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம தைச்சிக்கிடலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப கரெக்டான அளவு. இது எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதே அளவு வச்சு ரொம்ப கரெக்டாக நம்ம தைக்கலாம். இது வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் கிராஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கை கட் பண்ணியாச்சு, பின் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கடுத்து ஸ்டிச்சிங் எப்படிங்கிறதும் நம்ம கிராஸ் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஷேர்